கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த புத்தாண்டு தொடங்கின ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த உலகத்தில் ஒரு சில அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெற்றது. குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ தேவாலயம், வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்தவ தேவாலயம் எரிந்து சாம்பலானது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பகுதியில் மக்கள் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் போது அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் 40 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்திருக்காங்க. மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாமல் பல தகவல்கள் இருக்கு. இது எல்லாவற்றையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகமெங்கிலும் புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதே போல நெதர்லாந்து நாட்டிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி கொண்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நெதர்லாந்து நாட்டின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். இந்த தேவாலயம் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். அநேக மக்கள் இந்த தேவாலயத்தில் ஆராதிப்பது வழக்கம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ தேவாலயம் நேற்றைய தினம், அதாவது புத்தாண்டு தொடங்கி ஒரு சில மணி நேரங்களில் மிகப்பெரிய அளவிலான தீ விபத்தை சந்தித்தது. இந்த தீ விபத்தின் காரணமாக தேவாலயம் எரிந்து சாம்பலாகும் காட்சிகள், அதாவது தீ மளமளவென பற்றிப்பிடிக்கும் காட்சிகள் வெளியாகி கிறிஸ்தவ மக்கள், குறிப்பாக நெதர்லாந்து மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. அந்த காட்சிகளை தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் தேவாலயத்தின் பெரும்பாலான பகுதிகள் எரிந்து சாம்பலானது. இதுல யாருக்குமே உயிர் சேதங்கள் ஏற்படல அப்படின்னு தகவல்கள் வருது. மனிதர்களுக்கு பெரிய அளவிலான சேதங்கள் வரல. ஆனா தேவாலயத்திற்குள்ளாக இருக்கும் பல காரியங்கள் எரிந்து சாம்பலானதாகவும் தகவல்கள் வருது. இந்த செய்தி அங்குள்ள கிறிஸ்தவர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த தீ பற்றி பிடித்தவுடன் அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட, அதாவது தேவாலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீட்டில் உள்ள மக்கள் எல்லாமே உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். ஏன்னா இந்த தீ ஒருவேளை பரவக்கூடுமானால் பக்கத்தில் உள்ள வீடுகளை பாதித்தா கூட அங்குள்ள மக்களை பாதிக்க கூடாது, உயிர் சேதங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள காவல்துறை, தீயணைப்புத்துறை மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட வீட்டில் உள்ள மக்களை பத்திரமாக வெளியேற்றினாங்க. இதன் காரணமாகவும் பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. ஆனால் தேவாலயத்திற்குள்ளாக இருக்கும் பல காரியங்கள் எரிந்து சாம்பலானதாகவும் தகவல்கள் வருது. இந்த செய்தி அங்குள்ள கிறிஸ்தவர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சபை, தேவாலயம் இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு விரும்புவாங்க அப்படின்னு. அந்த டைம்ல அதுவும் ஒரு புத்தாண்டுல இப்படிப்பட்ட ஒரு காரியம், புத்தாண்டு தொடங்கி சில மணி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வருத்தத்தை அளிக்கும். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா குறிப்பாக என்ன தகவல் வருது அப்படின்னா, பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதுல ஏற்பட்ட அந்த தீப்பொறிகள் தேவாலயத்தில் பட்டு இந்த விபத்து நடந்திருப்பதாக தகவல்கள் வருது. இதை குறித்ததான விசாரணைகள் தற்போது காவல்துறையினர் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி இது தீ பத்துச்சு, எதன் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றது என்று விசாரணைகள் போய்கொண்டிருக்கு. இந்த செய்தியை பார்க்கிற நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்கணும். இந்த தேவாலயம் திரும்பவும் அந்த இடத்துல கட்டப்படணும். எந்த இடத்துல இந்த தேவாலயம் இருந்தது என்று நம்ம கேள்விப்பட்டோமோ அதே இடத்துல அந்த தேவாலயம் மீண்டுமாக கட்டப்பட்டு இருப்பதையும் நம்ம பார்க்கணும். அதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். இதே போன்று புத்தாண்டு கொண்டாட்டம் சுவிட்சர்லாந்து தேசத்திலும் கொண்டாடப்பட்டது. உலக அளவில் நம்ம பார்க்கிறோம், அநேக மக்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை வேற மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனா கிறிஸ்தவ மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா தேவாலயத்துல சென்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம புத்தாண்டை நினைவு கூறுவோம் என்று சொல்லி புத்தாண்டு நேரத்தில் தேவாலயத்தில் சென்று ஜெபம் செய்து அந்த ஆண்டை துவங்குவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அநேக மக்கள் குடித்து வெறித்து கேளிக்கை விடுதிகளிலும் பல்வேறு தவறான காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டாட்டம்னு சொல்றாங்க. கிறிஸ்து பிறப்பிலையும் இதேதான் நடந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் சுவிட்சர்லாந்து தேசத்துல புத்தாண்டு கொண்டாட்டங்கள், குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள கிரான்ஸ் மவுண்டானா என்ற பகுதியில் உள்ள ஒரு ரிசார்ட். இந்த ரிசார்ட்ல அநேக மக்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடும் விதமாக நைட்டே அங்க ஒன்று கூடி கேளிக்கை விடுதிகள், பாடல், ஆடல் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டாடி கொண்டிருந்தாங்க. இப்படி அவங்க கொண்டாடி கொண்டிருக்கும் போது அதற்குள்ளாகவே பட்டாசுகள் கொளுத்தப்பட்டது. மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த புத்தாண்டு தொடங்கி ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த பட்டாசு அவங்க கொளுத்தின இந்த காரணத்தினால் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து. இந்த தீ விபத்துல அந்த ஏரியாவே மொத்தமாக பற்றி எரிய ஆரம்பித்தது.
இந்த தீயை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்குள்ள மக்கள் எல்லாமே போதையில் இருந்திருக்காங்க அநேக பேர். அவங்களுக்கும் சீக்கிரமாக அந்த பகுதியில் இருந்து வெளியேற முடியல. ஏன்னா போதையின் காரணமாக அவங்களுக்கு அங்க என்ன நடக்குன்னே தெரியல. இப்படி இருக்கும்போது தீ மளமளவென்று பற்றி எரிகிறது. இதன் காரணமாக இந்த கொடூர சம்பவத்துல 40 மக்கள் பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களையும் பல பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் வருது. இந்த சம்பவம் அதுவும் ஒரு புத்தாண்டு தினத்துல ஆரம்பத்திலே இப்படி ஒரு சம்பவம், ஒரு கொடூர சம்பவம் நடந்திருப்பது சுவிட்சர்லாந்து நாட்டு மக்களை, சுவிட்சர்லாந்து வட்டாரத்தை மிகப்பெரிய சோகத்தில் அழுத்தி விட்டது. அந்த நாட்டில் மட்டுமல்லாது உலகளவிலும் பெரும் சோகத்தில் அழுத்தி உள்ளது. இந்த வேளையில ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கணும். ஒருவேளை இந்த மக்கள் புத்தாண்டை தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டாடி இருந்தார்கள் என்றால் இந்த உயிர் சேதங்கள் வந்திருக்காது. இன்னைக்கு கொண்டாட்டம் என்று சொல்கிற பேர்ல, குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு காலங்கள், புத்தாண்டு காலங்கள்ல மிகப்பெரிய தவறான பாதையில் இந்த உலகம் செல்லுது. கிறிஸ்து பிறப்பு என்ற பெயர்ல கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் தேவனுடைய பிறப்பை நினைவு கூறுறாங்க. ஆனா மற்ற மக்களை நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு என்ற பெயர்ல தேவனுக்கு பிரியமில்லாத கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. குடித்து வெறித்து இதே மாதிரி கேளிக்கை விடுதலைகள்ல சென்று கேட்டா கிறிஸ்து பிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்யறதுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இருக்காது. அதே மாதிரிதான் இந்த புத்தாண்டுலையும் இன்னைக்கு கொண்டாட்டங்கள் பெருகுது. எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது அநேக மக்கள் தவறான வழிகளில் போய் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவ மக்கள் எல்லாருமே தேவாலயத்தில் இருந்து இந்த ஆண்டு நம்ம துவங்கும்னு இருக்கிறாங்க. ஒருவேளை இதுல இறந்த மக்கள், இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களும் தேவாலயத்தில் இருந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்காது. அதான் நம்ம சொல்ல வரோம். இப்படிப்பட்ட மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இந்த கேளிக்கை விடுதிகள், தவறான கொண்டாட்டங்கள், இதுல இருந்து மக்கள் மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி இப்படிப்பட்ட மக்களுக்குள்ளாகவும் கடந்து வரணும். அவர்கள் இரட்சிக்கப்படணும், மனம் மாறணும். அதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம பார்த்த இந்த 2 தகவல்கள், அதாவது நெதர்லாந்து தேசம் மற்றும் சுவிட்சர்லாந்து தேசத்துல நடந்த இந்த சம்பவங்கள், குறிப்பாக இந்த புத்தாண்டு தொடங்கின சில மணி நேரத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் உலகளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக சுவிட்சர்லாந்துல பாதிக்கப்பட்ட இந்த மக்கள், சிகிச்சை பெற்று வரும் மக்கள் சீக்கிரமாக குணமடையணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும், மக்கள் மனம் திரும்பும்படியாகவும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், அவங்க போற இப்படிப்பட்ட பாதைகள் எல்லாமே ஒரு தவறான பாதை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் ஜெபிப்போம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களும் இதை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.